அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. அனைவரும் கண்டிப்பாக வாக்களியுங்கள். அது நம்மளுடைய உரிமையும் கடமையும். அதே போல நோட்டாவுக்கு வாக்களிப்பதால் எந்த பயனும் இல்லை. யோசித்து ஏதோ ஒரு வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். இந்த காணொலியில் சென்னையில் வரக்கூடிய 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சட்டமன்ற தொகுதி எண் 20 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். இங்கே யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன், அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் மு களஞ்சியம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஜேசிடி பிரபாகர். வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் 73,493, பெண்கள் 80,540, மூன்றாம் பாலினத்தவர் 65. ஒட்டுமொத்தமாக 1,53,898, 247 பூத் இங்கே இருக்குது. என்னென்ன சமூகங்கள் இந்த தொகுதியில் பரவலாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிதிராவிடர்கள் 20% மேலே இருப்பாங்க, வன்னியர்கள் 18% இருக்கிறாங்க, முதலியார்கள் 12, முஸ்லீம்கள் ஒரு கணிசமாக இருக்கிறாங்க 12%, நாடார்கள் 8%, மற்றவர்கள் 29%. இதுவரை இங்கே தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே திமுக 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க, அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே 6 முறை போட்டியிட்டு இருக்கிறார். அதில் 4 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். 89, 96, 2001, 2006 1000 விளக்கில் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, இங்கே திமுக 71,860 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 53%. கடந்த முறை அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அப்போ குஷ்பு அவர்கள் போட்டியிட்டார். அவங்க 39,405 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 29%. மக்கள் நீதி மையம் 11,791 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 8,884 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. வேட்பாளர்கள் பற்றி பார்க்கலாம். முதல்ல டாக்டர் எழிலன் நாகநாதன், வயசு 46, MBBS MD படித்த மருத்துவர். திமுக மருத்துவர் அணி மாநில செயலாளராக இருக்கிறார். முதல் முறையாக 2021 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இப்போ 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தனி மருத்துவராக இருந்தவர். அவங்களுடைய அப்பா பொருளாதாரத்தில் உதவி பேராசிரியராக இருந்தவர். சமூக நீதியின் பால் அக்கறை கொண்டவர். அதுக்கப்புறமாக கடந்த 5 ஆண்டுகளாக ரொம்ப நேர்மையான மனிதர், ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 1000 விளக்கு பொதுவாகவே திமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அதிமுக அங்கு ஒரு 4 முறை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, திமுக அங்கே 10 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான கட்டமைப்பு இருக்குது, எலெக்ஷன் மிஷினரி இருக்குது, கூட்டணி கட்சிகளுடைய பலம், இதெல்லாம் இவருடைய பலமாக இருக்குது. அதிமுகவின் சார்பில் வளர்மதி அவர்கள் போட்டியிடுகிறாங்க. வயசு 68, முன்னாள் அமைச்சர். முதல்ல 1984 மயிலாப்பூரில் வளர்மதி அவர்கள் போட்டியிட்டாங்க. 2001 அப்போ வெற்றி பெற்றார். 2001 ஆலந்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. 2011 1000 விளக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. இது வெற்றி பெற்றதனுடைய லிஸ்ட். 2006 மீண்டும் ஆலந்தூரில் போட்டியிட்டு தோல்வி, 2016 1000 விளக்கில் தோல்வி, 2021 ஆலந்தூரில் தோல்வி. ஸோ 3 வெற்றி 3 தோல்வியை இதுவரைக்கும் வளர்மதி அவர்கள் பார்த்துருக்கிறார். ஸோ இப்போ மீண்டும் 7வது முறையாக அவங்க கடந்த முறை ஆலந்தூரில் போட்டிட்டாங்க, இந்த முறை 1000 விளக்கு தொகுதியில் மாறி நிற்கிறாங்க. ஸோ ஒரு களப்பணியாளர், அதிமுகவில் செல்வாக்கான நபர், இப்போ இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நபர்களில் அதிமுகவில் செல்வாக்கான நபர் அப்படின்னு வளர்மதி அவர்களை சொல்லலாம். ஸோ முன்னாள் அமைச்சர். அதிமுகவுக்கும் இங்கே கட்டமைப்பு இருக்குது அப்படின்றதுனால ஒரு கடுமையான போட்டியை வளர்மதி அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழர் நல்ல பேர் இயக்கம் அப்படின்ற பேர் இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார். அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியில் இயக்கத்தை இணைச்சிட்டாரு. இப்போ நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் தனி தொகுதியில் வேட்பாளராக போட்டிட்டு இருந்தார். 70,000 வாக்குகளை பெற்றார். 2026 சென்னையில் வரக்கூடிய 1000 விளக்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே அறிவிக்கப்பட்டுட்டார். ஓராண்டாக அங்கே களப்பணி செஞ்சுட்டு இருக்கிறார். நிறைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதெல்லாம் நடத்தி தொடர்ச்சியாக அங்கே ஆக்டிவாக இருந்தார். இப்போ ஒரு களப்பணியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இயக்குனர் மு களஞ்சியம், நாம் தமிழர் கட்சி. கடந்த முறை இங்கே 8000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. இந்த முறை எவ்வளோ வாக்குகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவை சேர்ந்தவர். அதிமுகவில் இருந்து அதன் பிறகு ஓபிஎஸ் அணியில் இருந்தார். இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்திருக்கிறார். இவர் 2011 வில்லிவாக்கத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதன் பிறகு 2016 கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார். 2021 வில்லிவாக்கத்தில் மீண்டும் போட்டியிட்டு இருந்தார். 2011 வெற்றி வில்லிவாக்கத்தில், 2021 வில்லிவாக்கத்தில் தோல்வி, 2016 ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு கொளத்தூர்லேயும் தோல்வி. இப்போ 4வது முறையாக 1000 விளக்கு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். என்னதான் பிரதானமாக 4 வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட எழிலன் நாகநாதன் அவர்களுக்கும் வளர்மதி அவர்களுக்குமான போட்டியாகத்தான் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி இருக்குது. ஸ்லைட் எட்ஜ் டிஎம்கேக்கு அங்கே இருந்தாலும் கூட வளர்மதி அவர்கள் ஒரு போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஜேசிடி பிரபாகர் அவர்களும் அண்ணன் களஞ்சியம் அவர்களும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அட்வான்டேஜாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 விளக்கில் திமுகவுக்கான எட்ஜாகத்தான் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1000 விளக்கில் யார் வெற்றி பெற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.